என்ன செய்ய போறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறோம். பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறோம். அது சிம்பிளா பண்ண போறோம், ஈஸியா பண்ண போறோம். அது சிம்பிளா பண்ண போறோம், அது ஈஸியா பண்ண போறோம். இப்போ பன்னீர் ஒரு பீஸ் கட் பண்ணி வெச்சுக்கலாம். இது மாதிரி பன்னீர் கட் பண்ணி வெச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஆஜரா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பன்னீரை வந்து கியூபா கட் பண்ணி வெச்சுக்கலாம். பாக்ஸா கட் பண்ணணும். எப்படி இருக்கு? கட் பண்ணணும். ஓகேவா? தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். என்ன மிக்ஸ் ஆயிடுச்சு? போடுங்க நீங்க போடுங்க அரைக்கு நீங்க போடுங்க. ஓகேவா? வெரி குட். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி சூப்பரா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆரிக்கு பாருங்க சூப்பரா வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. இந்த பன்னீர் வந்து ஆரிக்கு கை கிடைச்சிருச்சு. வாஷ் பண்ணி முடிஞ்சாச்சு. பன்னீர்ல வந்து நம்ம வந்து சில்லி போட்டோம். சில்லி பவுடர் போட்டாச்சு. அடுத்து வந்து மஞ்சள் பொடி போட்டாச்சு. அடுத்து தயிர் போட்டுக்கோங்க. போட்டீங்களா? அடுத்தது உப்பு போடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ண போறோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. கூட ஆரிக்கும் உட்கார வச்சுக்கோங்க. இப்படி என்ன ஆரிக்கு? ஓகேவா? ஆரிக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஆரி கட் பண்றீங்களா? கை கட் ஆயிரும். பிளட் வந்துடும். தக்காளி அது டொமேட்டோ ஆனியன். டொமேட்டோ இல்ல, இது ஆனியன். அடுத்ததா வந்து டொமேட்டோ. அடுத்தது டொமேட்டோ கட் பண்ணிக்கோங்க. சின்னதா கட் பண்ணிக்கோங்க டொமேட்டோவை. மம்மி அடுத்தது வந்து ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் சூடா இருக்கும். அடுத்த குக்கிங் மாஸ்டர் ரெடி. ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வணக்கன ஆயிலேயே அப்படியே வந்து வெங்காயத்தையும் தக்காளியையும் போட்டுக்கோங்க. ரெண்டும் ஒன்று தம்பி. டொமேட்டோவும் சரி தக்காளியும் சரி எல்லாம் ஒன்று தான். ரெண்டையும் அதே ஆயில் யூஸ் பண்ணி வணக்கிக்கோங்க. மிளகா பொடியில் அது கூடவே வந்துட்டு 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. அப்படியே அது கூட முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்க வணக்கிடுங்க. ஹலோ गाइस, நான் இப்ப
என்ன பண்ண போறோம்? பன்னீர் மசாலா பண்ணு. பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் மசாலா பட்டர் மசாலா. அதுக்காக வந்துட்டு நம்ம வணக்கிட்டு இருக்கோம். ஆமா, வணக்கிட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆரிக்கு? வணக்கிட்டு இருக்கோம். தாளிச்சாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில போட்டுடலாம். இப்ப சூடா இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் நாங்க மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சிருவோம். குண்டு குண்டு கத்திரிக்காய் போடுறீங்களா இதுல? சரி, ஓகே ஓகே, போட்டலாம். இப்போ வணக்கினதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில அடிச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில அடிச்சு வச்சுக்கோங்க. ஆரிக்கு புது ஹெல்மெட்லாம் வாங்கி அந்த ஹெல்மெட்டை போட்டு சுத்திட்டு இருக்கான். என்ன ஆரிக்கு சூப்பரா ஹெல்மெட்டு? ஆரிக்கு வந்து பாரு, ஸ்பைடர்மேனும் பென்டன் ஹெல்மெட்டும் போட்டு சுத்திட்டு இருக்கான். என்ன ஆரிக்கு? எங்க ஸ்பைடர்மேன் ஆரிக்கா? ஸ்பைடர்மேன் ஆரிக்கு தாராளமா எவ்வளவு வேணும் பட்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா மெயினாக பட்டர் தான் வந்து இது டேஸ்ட் கொடுக்கும். எங்க ஸ்பைடர்மேன் வந்துட்டாரு. ஸ்பைடர்மேன் வந்து சாகசம் பண்ண போறாரு இங்க மேல இருந்து. ரெண்டு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம். அடுத்ததா வந்து அரைச்சு வச்ச அந்த நம்ம பேஸ்ட் போட்டுக்கோங்க. பெயிண்டா? இது பெயிண்ட் மாதிரியா இருக்கு? இது நல்லா பேஸ்ட் பட்டி மாதிரி இருக்கு. பெயிண்டா? என்ன கலர் பெயிண்ட் இது? ப்ளூவா? ஆரஞ்சு தம்பி இது. நம்ம பையன் வந்து கரெக்டா தப்பா சொல்லுவான். ஆரஞ்சு. என்ன கலர் தெரியுமா? ஆரஞ்சு. வெரி குட். ஆரஞ்சு கலர். இதுல வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடக்கூடாது. உப்பு போடணும். நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். ஆமா. மிளகாய் பொடி போட்டதா? கொஞ்சம் மிளகாய் பொடி. போடுங்க. லைட்டா. நான் போட்டா. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி. ஓகேவா? அடுத்ததா வந்து நம்ம வறுத்து வச்ச பன்னீரை உள்ள போட்டுக்கோங்க. 2 minutes ஆயிடும். 2 minutes ஆயிருமா? 2 minutes ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு கலக்கிற வேண்டியதான். நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம 4 பேர்லாம் இருக்கோம். ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம பன்னீர் பட்டர் போட்டு அப்புறம் நாளைக்கு நூடுல்ஸ் செஞ்சிடலாம். சரியா? ஓகே, நூடுல்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் குத்தி விட்டுருங்க. குத்தி இல்லை, கொதிக்க விடுங்க. கொஞ்சம் குத்தி விட்டுருங்க. நல்லா வேக விட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி வேக விட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு கஸ்தூரி மேத்தி வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி வந்து அடுத்ததா போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். லாஸ்டா கொஞ்சம் மறுபடியும் மேல வந்து பட்டர் போட்டுக்கோங்க. லாஸ்டா வந்து கொஞ்சம் பட்டர் கொட்டிருங்க. அப்புறம் லைட் சப்ஸ்கிரைப்
அடுத்ததாக வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறாங்க. பன்னீர் பட்டர் மசாலாக்கு காம்போ சப்பாத்தி. ஓகே, ஒரு ஆள் வந்து பறக்கிறதுக்கும் ஒரு ஆள் சுடுறதுக்கும். இந்த அடுத்த ஆளும் வந்தாச்சு. ஆமா, டேஸ்ட் பார்க்க அருமான். நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருச்சு. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. என்ன ரெடி ஆச்சு? பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. அதுமா இரு அப்படியே சாப்பிட்டா அவ்வளவுதான், வாய் பொள்ளிரும், வாய் வெந்துரும். ஆமா. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு எப்படி ரெடியா இருக்கு? நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு பன்னீரை எடுத்து சொல்லி தம்பி நீ நேரம் வச்சிடாத தம்பி. சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை. சாப்பிட போறோம். பை பை பை. பை.